ரைஸு. இன்றைக்கி வந்து ஏன் ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, வீட்டுக்காருக்கு பிள்ளைக்கு கட்டி கொடுத்துட்டேன், அதனால தான். இது வந்து வெங்காய புளிக்குழம்பு. எங்கள் ஊர் இதில் தான் ஸ்டைலில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி, தாளிக்க சட்டியில் எண்ணெய் ஊற்றி, வெந்தயம் போட்டு, அப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் வெங்காயம் போட்டு. அதையும் போட்டு நம்ம கூட்டி போட்டோம்னா, கடைசியில் கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது புளிக்குழம்பு, வெங்காய புளிக்குழம்பு. இதுக்கு சைடிஷ் வந்து புடலங்காய் கூட்டு. புடலங்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுனா, குக்கரில் சிறுபருப்பு ஆல்ரெடி 6 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறவு அதில் புடலங்காயும் நறுக்கி போட்டு குக்கரில் ஊற வச்ச சிறுபருப்பு, அப்புறம் புடலங்காய், வெங்காயம், ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு ஒரு 4 விசில் வைக்கணும். 4 விசில் வச்சக்க பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நல்லா வந்தக்கப்புறம் நல்லா குழஞ்சி கடைஞ்சிடணும். கடைஞ்சக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தாளித்து ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு என்னதுன்னா, கருவேப்பிலை, கடுகு, இந்த பருப்பு போட்டு தாளித்து ஊற்றிட்டு கடைசியில் 2 கொத்தமல்லி தழை வேணும்னா, இந்த காரக்குழம்புக்கும் வெங்காய புளி குழம்புக்கோ நல்லாயிருக்கும் சைடிஷாக. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.